Hello everyone, welcome to 360 Study Week. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NCERT 6th standard நம்பர் பிளே இருக்கு இல்லையா மேக்ஸ் அதோட 3.11 3.12 ஃபுல்லாக பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இங்கே சிம்பிள் எஸ்டிமேஷன் அப்படின்னு 3.11 கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ பேர்னு எக்ஸாக்டாக யாருக்கு தெரியும்? அந்த ஹெட் மாஸ்டருக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? 500 இருக்காங்க அப்படின்னா இப்போ 750ன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. நம்ம வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக 750 தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ரவுண்டாக இருந்தால் நம்ம ரவுண்டாக சொல்லுவாங்க. பட் இப்போ ஹெட் மாஸ்டருக்கு இப்போ 752 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன். 752 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 700 சொல்லுவோம், இல்லைனா 1000 சொல்லுவோம். டேரெக்டாக என்ன பண்ணுவோம்? ஹோல் நம்பருக்கு போய்டும், ஃபுல்லாக ரவுண்டிங் நம்பருக்கு போய்டும், ரவுண்ட் ஆகிறதுக்கு போய்டுமே தவிர பர்டிகுலராக அந்த நம்பர் சொல்ல மாட்டோம். 752 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதான் பரோமீட்டா அப்படிங்கிறவங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா 32 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க மொத்தம். இப்போ இந்த பாப்பா வந்து ஏ செக்ஷன் எடுத்துக்கலாம், இப்போ 32ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 2 செக்ஷன் இருக்கான், பி செக்ஷன் சி செக்ஷன். அப்போ மொத்தமாக 6th எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த பாப்பா என்ன சொல்லும்? இங்கே ஒரு 32 இங்கே ஒரு 32 அப்படி நம்ம எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னா இந்த செக்ஷனில் இருக்கிற நம்பரே தான் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 32ன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல் நம்பர் இதுக்கு முன்னாடி பாருங்கள் 0 சேர்க்குறோம். ஐ மீன் ஒன்ஸ் பிளேஸில் இந்த இடத்துல வந்து 0 சேர்த்துடணும், 30. அப்போ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 40 தான். ஸோ இந்த 30 to 40 தான் இந்த ஒரு கிளாஸில் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மினிமம் டு மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருப்பாங்கன்னா இப்போ இந்த மேக்ஸிமம் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ 40 ஒரு கிளாஸ் செக்ஷனில் வந்து 40 நம்ம எடுத்துட்டோம்னா மொத்தம் எத்தனை வருது? 120 வருது. ஸோ நம்ம இந்த ஹோல் நம்பர் இந்த ஜீரோஸ் வர நம்பராக தான் எடுத்துக்கணுமே தவிர இந்த பர்டிகுலராக அந்த நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? இருக்க மற்ற டிஜிட் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம்? நம்ம 0 போட்டு விட்டு நம்ம ஹோல் நம்பராக எடுத்துக்கணும். ரவுண்டிங் பண்ணி சொல்லிடணும். இப்போ 120னா நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம்? 120 இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒன்று 100ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? 200 இல்லை 150 இருப்பாங்கம்மா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர இதையும் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? 120ன்னு சொல்ல மாட்டோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு கிளாஸில் இருக்க நம்ம என்ன பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஹோலாக எடுத்து தான் சொல்லுவேன். இப்போ 32னா அந்த கிளாஸ் டீச்சர் மட்டும் தான் 32ன்னு சொல்லுவாங்க. மற்ற கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா 35 இருப்பாங்கப்பா, 40 இருப்பாங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, 30 இருப்பாங்கப்பா அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து 32ன்னு பர்டிகுலராக நம்பர் சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஃபிகர் இட் அவுட்டில் பாருங்கள். We shall do some simple estimates. It is a fun exercise and you may find it amusing to know the various numbers around us. அதாவது இங்கே என்னன்னா நீங்கள் கேல்குலேஷன்லாம் அதில் இருக்கணும்னு இந்த இதில் வந்து இருக்கவே இருக்காது. இந்த ஃபிகர் இட் அவுட்டில் நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே. ஓகேவா? we are not interested in exact number. சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொல்லி தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. இது எப்படி தான் இருக்கும்? உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் தான் இருக்கும் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டெப்ஸை பற்றி நம்ம காலடி இருக்குல்ல, ஃபுட் பிரிண்ட்ஸ், அதை பற்றி. ஸ்டெப்ஸ் யூ டேக் டு வாக். நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஸ்டெப்ஸோட கணக்கெலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் த பிளேஸ் யூ ஆர் சிட்டிங் டு த கிளாஸ் ரூம் டோர். நீங்கள் உங்கள் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிளாஸில் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டோர் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்து போவீங்க அது இப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா 2 ஸ்டெப்லேயே டக்குன்னு நினச்சி போயிடுவீங்க. இல்லை நீங்கள் தூரமாக உட்காந்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன 35 இல்லைனா நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் உட்காந்துருக்க இடத்துலேருந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க எத்தனை அடி நடந்து போகிறீங்க டோரில். அது நீங்கள் 35 35 எது வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ ஸ்டெப்ஸோ அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் செகண்ட் பி பாருங்கள், அக்ராஸ் த ஸ்கூல் கிரவுண்டு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்ட், இப்போ அதுதான் ஸ்கூல் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிங்க, ஃபுல்லாக ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் இது வரைக்கும். ஓகேவா? ஸ்கூல் கிரவுண்டில் எடுக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது அது கேட்குறாங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதலாம், இல்லை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போட்டாலும் கெஸ்ஸு தான். நீங்கள் போய் நான் தான் சொல்கிறேன், நீங்கள் போய் கால்குலேஷன் பண்ணி போடணும் இங்கே அவசியமே இல்லை, ஃபுல்லாக கெஸ்ஸு தான். ஸோ 600 இருக்கலாம், 200 இருக்கலாம். உங்கள் ஸ்கூலில் கிரவுண்ட் சின்னதாக 200 தாராளமாக போதும். இல்லைனா அதிகம் பெரிய கிரவுண்டுனா 600 500 போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரம் யுவர் கிளாஸ் டோர் டு த ஸ்கூல் கேட். உங்களோட கிளாஸ் ரூம் டோர் இருக்குல்ல அதுலேருந்து ஸ்கூல் கேட் வரைக்கும் இது ஃபுல்லாக கெஸ்ஸிங் தான். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்து போவீங்க அப்படின்ட்டு 400 இருக்கலாம், 300 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம். பக்கத்துலேயே கிளாஸ் இருக்குன்னா 100 கூட இருக்கலாம். நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும் இதுக்கு அவசியம் இல்லை, கெஸ்ஸு தான். ஓகேவா? இது வந்து செக் பண்ணவும் போகிறது கிடையாது. இது கரெக்டாக தான் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா செக் பண்ணவும் மாட்டாங்க. ஓகே? ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டு யுவர் ஹோம்.
உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு தான். பஸ்ஸு, ஆட்டோ, வேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது, ஸ்டெப்ஸு. ஓகே, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம். 10,000 எழுதலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் டைம்ஸ் யுவர் பிளிங்க் யுவர் ஐஸ். கண்ணை சிமிட்டுவோம்ல அது. அப்படி இல்லை நம்பர் ஆஃப் ப்ரீத், நீங்கள் அவன் மூச்சு விடுவோம்ல அது. ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு நிமிஷத்தில் 1 மினிட்ல நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க பாருங்கள். 20 டைம்ஸ் இருக்கலாம், இல்லை 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரீத் வந்து 15 இருக்கலாம், 20 கூட இருக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஓகேவா? நீங்கள் எழுதிக்கோங்க அது. அதே மாதிரி 1 hour அப்படின்றப்ப 1 hourனா ரொம்ப ஈஸி. இப்போ 1 மினிட் நம்ம எடுத்துட்டோம். 1 மினிட்னா எவ்வளோ? 60 செகண்ட்ஸ் இல்லையா? அப்போ 1 ஹவருக்கு 60 மினிட். இப்போ 1 ஹவருக்கு என்னது 60 மினிட்டாக தான் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு 20 டைம்ஸ் வந்து பிளிங்க் பண்ணுறேன், கண்ணை அசைக்கிறேன், கண்ணை சிமிட்டுறேன் அப்படின்றப்ப 1 ஹவருக்கு என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 60 போட்டோம்னா 1 ஹவருக்கு எவ்வளோ டைம்ஸ் வருது? 1200 டைம்ஸ் வருது, அது வந்துடும். இப்போ அடுத்து அதுவே இன் டேக்கு கேட்குறாங்க, இங்கே இருக்காங்க இன் டே அப்படிங்கிறப்ப என்ன வரும்? ஆல்ரெடி 1200 நமக்கு இங்கே கிடச்சிருச்சு இல்லையா? அதே தான் உங்களுக்கு 1200 இன்ட்டு இது வந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு இல்லையா? அப்போ 12 ஹவர்ஸ்க்கு இல்லை 24 ஹவர்ஸ்னால் 24 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் வந்துடும். ஓகேவா? இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 24ன்னு டேரெக்டாக போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப பர்டிகுலராக இந்த ஆன்சர் கொடுக்கணும், இந்த ஸ்டெப்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக 1200 இன்ட்டு 12ன்னு போட்டுக்கலாம். டே டைமு இல்லை இன்ட்டு 24ன்னு போட்டுக்கலாம். இங்கே அப்படின்னா 24 போட்டு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும் அந்த ஹவர்ஸில் இங்கே போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதுவே ப்ரீத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான். அப்போ ப்ரீத் வந்து நம்ம அப்படி மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தூங்குறப்ப என்ன பண்ண மாட்டோம்? ப்ரீத் பண்ணிட்டு தான் இருப்போம், ப்ரீத்தை நிப்பாட்ட மாட்டோம். சரியா? ஸோ அதனால் 24 நீங்கள் டேரெக்டாக போட்டுருக்காங்க. நம்ம இவ்வளோ பர்டிகுலராக போடணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 24 1 டேன்னு தானே இங்கே சொல்லி கேட்டிருக்காங்க, இன்ன டேன்னு சொல்லி கேட்டனால நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். பட் இப்படி போடுறப்போ உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் சப்போஸ் கேட்குறாங்கன்னா, இந்த கொஷின்ஸ் கெஸ்ஸிங் தானே உங்களுக்கு, அதனால் அந்தளவு வராது. சப்போஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ப்ரீத்தும் இதே மாதிரி தான். நீங்கள் ஏதோ ஒன்று கேல்குலேஷன் எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் டைம் வந்து பிளிங்க் எடுத்துக்கோங்க, இல்லைனா ப்ரீத் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே போட்டு குழப்பிக்கணும். ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே, அதனால தான் இவங்க 6ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேம் சம் ஆப்ஜெக்ட் அரவுண்ட் யூ தட் ஆர். இப்போ உங்களை சுற்றி இருக்க ஆப்ஜெக்டை பற்றி இங்கே கேட்குறாங்க. a few thousand in numbers. அதாவது நீங்கள் பார்த்தோன்னே அதில் என்ன சொல்லணும்? 1000ல் தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கே 2000 இருக்கும், 3000 இருக்கும், அப்படி நம்பர்ஸ் வர மாதிரி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் உங்களை சுற்றி இருக்குது. மரத்தில் இருக்க இலையில இருக்கும், சாப்பிட்றீங்களா சாப்பாடு, டிஃபன் பாக்ஸில் கொண்டு போகிறீங்களா அந்த ரைஸு, அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாம் இருந்தால் அது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது. இது எல்லாமே ஒரு கைப்பிடி சீட்ஸ் எடுத்தால் கூட என்ன உங்கள் மினிமம் 100 கிட்ட வந்துடும். ஸோ நிறையா பேர் எடுத்து வராங்கன்னா அப்போ நிறையா 1000 கிட்ட வந்துடும் இல்லையா? அதுதான் இங்கே. அடுத்து பாருங்கள், 10,000ஓட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, ஒரு கைப்பிடி மண் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாண்டு அதில் வர்றது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்கில் இருக்க வேர்ட்ஸில் இருக்கிறது, அப்புறம் உங்கள் தலையில் இருக்க முடி இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் உங்கள் கிளாத்தில் இருக்க ஃபேப்ரிக் இருக்க நூல், டிவி ஸ்க்ரீனில் இருக்க பிக்சல்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் இருக்குல்ல 7 × 1200 அதுக்கு இங்கே போட்டிருக்கேன் கால்குலேஷன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா சில டைம்ஸ் கால்குலேஷன் பண்ணுறப்ப நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், அதுதான் வந்து மேக்ஸில் மார்க் போகிறதுக்கே காரணமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், எஸ்டிமேட் த ஆன்சர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கெஸ் தான், 30 செகண்ட்ஸ்க்குள்ளே கெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் யுவர் மேத் டெக்ஸ்ட் புக் 5000க்கு மேலே இருக்குமா 5000ஓட கம்மியாக இருக்குமா கேட்டிருக்காங்க. டெஃபினெட்லி எப்படி தான் இருக்கும், 5000ஓட அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் வரும். செகண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யோர் ஸ்கூல் who travel to school by bus. அதாவது பஸ்ஸில் வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ less than 200 இது ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரோஷன் வாண்ட்ஸ் டு பை மில்க் அண்ட் 3 types of fruit. 3 types of fruit டு மேக் ஃப்ரூட் கஸ்டர்ட் ஃபார் 5 people. 5 பேருக்காக அந்த பையன் வந்து கஸ்டர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். அப்போ ஹி எஸ்டிமேட்டட் காஸ்ட், அந்த பையன் என்ன எஸ்டிமேஷன் போட்டிருக்கான், 100 ரூபீ போதும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இது நம்ம கரெக்டாக இருக்குமா என்னன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், மில்கே வந்து ஒரு லிட்டர்னா எவ்வளோ தேவை மில்க், அதுவே எஸ்டிமேஷன் 16 வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 3 ஃப்ரூட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டே எப்படி இருக்கும், 3 இருக்குது. ஸோ அதனால் ஒரு பர்சனுக்கு வந்து 15 வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்டுக்கு 15னா அப்போது 3 டைப்புக்கு என்ன வந்துடும் உங்களுக்கு 150 வந்துடும். அதுதான். அதுக்கப்புறம் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஃபார் கஸ்டர்ட் பவுடர்
கஸ்டர்ட் பவுடர் மினிமம் ஒரு 50 அப்படி வச்சுக்கலாம், அதுக்காக 50 rupees. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், 3 ஆட் பண்ணிங்கன்னா 260 வருது. ஸோ இவங்க எவ்வளோ தான் போட்டிருக்காங்க, 100 தான் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்காது, நமக்கு பத்தாது. ஸோ ஐ டோன்ட் அக்ரி வித் ரோஷன்ஸ் எஸ்டிமேட். ஏன்னா இதோட காஸ்ட் எப்படி இருக்கும், 5 பீப்புளுக்கு 260 rupees. இது வந்து மினிமமே இப்படி தான் வருது. ஓகேவா? அதனால நம்மளால் அக்ரி பண்ண முடியாது. ஆக்சுவலி இங்கே அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, எஸ்டிமேட்டட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் காந்தி நகர் இன் குஜராத் டு கோகிமா இன் நாகாலாந்து. உங்களுக்கு வந்து மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காந்தி நகர் குஜராத்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது எந்த சைடு இருக்குது, ஈஸ்ட் சைடில் இருக்குது நாகாலாந்து. ஸோ இங்கேருந்து இந்த இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்மளால் அப்ராக்சிமேட்டாக சொல்ல சொல்கிறாங்க நமக்கு, அதாவது கெஸ்ட்டில் தான் சொல்ல சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கூகுளில் போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டான ஒரு இதை கொடுத்துரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு நானாக சொல்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு 2918 வச்சுக்கோங்க, சும்மா சொல்கிறேன், கிலோமீட்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், அப்ராக்சிமேட்டாக சொல்லணும். ஸோ ஒன்று என்ன பண்ணலாம், நம்ம 3000 எடுத்துக்கலாம், இல்லைனா 2900 எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி 2500 கூட எடுத்துக்கலாம். ஸோ இவங்க போட்டுக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த நம்பர் வேணாலும் நமக்கு வரும். ஸோ அதனால் 2500 to 3000 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Sheetal is in grade 6 and says she has spent around 30,000 hours 13. ஓகேவா? 13,000 hours in school till date. இப்போ வரைக்கும் அவங்க 13,000 hours வந்து ஸ்கூலில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம அக்ரி பண்ணுறோமா இல்லையா? ஏன் இல்லை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 365ல் ஓகே 365 days இருக்கா, இதில் நமக்கு டோட்டல் ஸ்கூல் டேஸ் பெர் இயர், இதில் வந்து சனி ஞாயிறு அதெல்லாம் போயிடும் இல்லையா, லீவ் ஹாலிடேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோ தான் இருக்குது நமக்கு, 210 days தான் இருக்குது 1 இயருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஸ்கூலில் எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 6 hours இப்படி போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க, அவ்வளோ ஹவர்ஸ் இருந்தால் தாராளமாக போட்டுக்கோங்க. இப்போ டோட்டல் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் இன் ஸ்கூல் பெர் இயர், அதாவது இப்போ வந்து நமக்கு 1 இயருக்கு எவ்வளோ டேஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, 1 டேக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் கேல்குலேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக தான் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1260 hours வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன் ஸ்கூல் பை கிரேட் 6, இப்போ 6th standard வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 years. இவங்க எப்படி ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா எல்கேஜி யூகேஜி சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? சேர்த்தாங்கன்னா 8 years வந்துருச்சு. சில பேருக்கு அப்படி தானே, எல்கேஜி யூகேஜிலேருந்தே ஒரே ஸ்கூலில் படிப்பாங்க. சில பேருக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படின்றவங்க 6 அதை போட்டுக்கோங்க, இல்லை எல்கேஜி யூகேஜிலே இருந்தவங்க 8ன்னு போட்டுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் டோட்டல் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் இன் ஸ்கூல் இன் 8 years. 8 yearsல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஹவர்ஸ் 1 இயர்க்குரிய ஹவர்ஸு மொத்தம் எத்தனை இயர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனை இயர் மல்டிபிள் பண்ணோம்னா இவ்வளோ ஹவர்ஸ் இங்கே வருது. ஓகேவா? அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 13,000 hours சொல்கிறாங்க, அது நம்மளால் அக்ரி பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளோ ஹவர்ஸ் தான் மொத்தமே வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், earlier people used to walk long distance as they had no other means of transport. Suppose you walk at your normal place approximately how long would it take you go from? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் எல்லாமே நடந்து தான் போவாங்க. இப்போ நீங்கள் நடக்கிற ஸ்பீடை வச்சு நீங்கள் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், your current location to one of your favorite place nearby. உங்கள் ஃபேவரட் பிளேஸ்னால் பார்க்காக இருக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பக்கத்தில் இருக்க இதுக்கு நீங்கள் எவ்வளோ நடந்து போயிடுவீங்க அப்படின்றாங்க. இங்கேருந்து அப்ராக்சிமேட்லி 1 hour, நீங்கள் 5 hours கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம், ஏன்னா உங்களோட இது கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், your current location to any neighboring state capital city. பக்கத்துலனா பாருங்கள் எவ்வளோ நாள் கணக்கு ஆகிடும். பக்கத்தில் இருக்க ஊருக்கு நடந்து போனாலே உங்களுக்கு காலையில் போனால் மத்தியானம் தான் ஆகிடும், காலையில் நடக்க ஆரம்பித்தா மத்தியானம் ஆகிடும், நைட்டு கூட சில டைம் ஆகிடும். இது அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டேட் கேபிட்டலே சொல்லிட்டாங்க, சிட்டி வேறு. ஸோ டெஃபினெட்லி நிறைய நாள் ஆகும், அதான் 7 to 8 days. நீங்கள் 10-15 கூட கொடுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச சிட்டியோட டிஸ்டன்ஸில் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அதுக்காக. அப்புறம் பாருங்கள், த சவுத்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இன் இந்தியா டு த நார்த்தன் காட். அப்போ சவுத்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னா இங்கே, நார்த்துன்னா இந்த இடத்துல வரும், அதாவது நார்த்து டு சவுத்து இதுக்குள்ளே நடக்க பாருங்கள். 100 கட்டாயமாக பத்தாது, 100 daysலாம் எனக்கு தெரிஞ்சு பத்தாது. டெஃபினெட்லி நிறைய டேஸ் தான் தேவைப்படும், 200 days 300 days அந்தளவு தேவைப்படும் நமக்கு இங்கேருந்து இங்கே நடக்கணும்னா. ஓகேவா? இதுதான் இது கொஷின். அடுத்து பாருங்கள், மேக் சம் எஸ்டிமேஷன் கொஷின்ஸ் அண்ட் சேலஞ்ச் யுவர் கிளாஸ்மேட். உங்களுக்கு மாதிரி சும்மா நீங்களாக கெஸ் பண்ணி
இப்போ நீ சும்மா இப்படி நம்ம கேட்கலாம், காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீ நடந்திருக்க அப்படி உங்கள் கிளாஸ்மேட்டை சேலஞ்ச் பண்ணலாம். கெஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, இப்போ கெஸ்ஸிங் பண்ணி டக்குன்னு சொல்லிடுறாங்களா, அப்படி அதுக்காக சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி காலையில் எவ்வளோ கிளாஸ் தண்ணி குடிச்சிருக்கீங்க, எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கீங்க, எவ்வளோ வேர்ட்ஸ் நீ வந்து மெமரியில் வச்சுருக்க, அப்படி உங்களுக்கு என்ன உங்களுக்கு தோணுதோ எது வேணாலும் கேட்டுக்கலாம். நம்பர்ஸ் வரணும் ஆன்சரில், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3.12 கேம் அண்ட் வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கேம் கொடுத்துருக்காங்க ரூல்ஸோடு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ரூல்ஸ் ஃபார் கேம் 1. த ஃபஸ்ட் பிளேயர் சேஸ் 1 2 3. இந்த கேமோட பேர் பார்த்துக்குங்க, கால் 21. ஓகேவா? இது நீங்கள் 2 பேர் கூட விளையாட முடியும். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. ப்ளே இட் வித் கிளாஸ்மேட், தென் ட்ரை இட் அட் ஹோம் வித் யோர் ஃபேமிலி. ஓகேவா? இதனால உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக கால்குலேஷன் வரும், அதுக்காக தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் பிளேயர் சேஸ் 1 2 or 3. இங்கே வந்து இப்போது ஏ வந்து ஃபஸ்ட்டு பேர், பி வந்து செகண்ட் பர்சன் வச்சுக்கோங்க. நான் சும்மா சொல்கிறேன் அப்படி. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த 1 2 3 இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தான் சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1 சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட அவங்க என்ன ஆட் பண்ணணும், பி பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் ஆட் பண்ணணும், வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து இவங்க மேக்ஸிமம் 3ன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் என்ன, அங்கே 3 தானே இருக்குது. ஸோ 4. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, 4 சொல்லுவாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன தான் ஆட் பண்ணலாம், 1 2 3ல் ஏதாவது நம்பர் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்களும் திருப்பி 3 ஆட் பண்ணுறாங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 7. இப்போ 7ஓட இவங்க என்ன பண்ணலாம், 1 ஆட் பண்ணலாம். அப்போ நான் 1 ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 8. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 ஆட் பண்ணுறாங்கன்னா 10. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் என்ன நம்பர் தான் ஆட் பண்ணணும், 1 2 3 இதுக்குள்ளே தான் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? இப்போ யார் இதில் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ, இவங்க 2 பேர்த்தில் 21 யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, வின் பண்ண போகிறாங்க. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்டோட விளையாடுங்க. இதுக்கு வின் பண்ணுறது எப்படி ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இந்த ஏ இருக்காங்களா இல்லை பி, 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், இப்போ இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த பியை வந்து அவங்க 18 சொல்ல வைக்கணும். ஏன்னா 18ன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம அழகாக 3யை சொல்லி ஆட் பண்ணி இன்னொன்று பார்ட்டி, இந்த பார்ட்டி என்ன பண்ணலாம் 21ன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ பி வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஏவை என்ன பண்ண வைக்கணும், 18 சொல்ல வைக்கணும். அதாவது ஆட் பண்ணுறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு வரணும். நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன, உங்களுக்கு இன்னொரு பார்ட்டி ஆட்டோமேட்டிக்காக 21 நம்ம சொல்லி வின் பண்ண முடியும். அங்கே இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த சேம் ரூல் தான் இந்த கேம் 2க்குமே பார்த்தீங்கன்னா. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதே ஏபி தான். இவங்க என்ன பண்ணணும், ஏதோ ஒரு நம்பர் சொல்லணும். இப்போ ஏவோ பியோ என்ன பண்ணணும், நம்பர் சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் ஏ வந்து 6 சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணலான்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் தான் சொல்லணும். 1லேருந்து 10மே சொல்லலாம், 1மே சொல்லலாம், அவங்க இஷ்டம். ஸோ இப்போ 10 சொல்லி 10 ஆட் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க 16ன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க வந்து திருப்பி 10 ஆட் பண்ணி 26. இந்த மாதிரி மாறி மாறி போகும். இதில் என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு யார் 99ன்னு சொல்கிறாங்களோ, இப்போ பாருங்கள் 99ன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. 99 யார் சொல்ல போகிறாங்கன்னு தான் விஷயம். இதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன, இதுக்கு எப்படி 18 கொண்டு வந்து தான் பார்க்கணும். ஆப்போசிட் பார்ட்டி 18 கொண்டு வர வைக்கணும் இல்லையா, 18 சொல்ல வைக்கிறதுக்கு நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகணும். அதே மாதிரி இங்கே எப்படி என்ன பார்த்தீங்கன்னா 11 22 அதுக்கப்புறமேட்டு 33 அது மாதிரி போட்டுகிட்டே போகலாம். 88, ஏன்னா 88 ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே 10 தான் ஆட் பண்ணுவேன். ஸோ 10 ஆட் பண்ண என்ன வரும், 98 தான் வரும், 99 வருது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அழகாக 1 ஆப்போசிட் பார்ட்டியை 98 வர வரைக்கும் சொல்லணும். ஓகேவா? சொல்ல வைக்கணும் மீன்ஸ் அந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா மேக்ஸிமம் அவங்க என்ன தான் பண்ணலாம், 88 வரைக்கும் நம்ம கேல்குலேஷனில் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் 10 ஆட் பண்ணாலும் சரி, எது ஆட் பண்ணாலும் சரி. சப்போஸ் இல்லை அவங்க வின் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு அவங்க 1 ஆட் பண்ணால் கூட இப்போ என்ன பண்ணுவாங்க, 88 + 1னா என்ன சொல்ல போகிறாங்க, 89ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம ஈஸியாக 10 ஆட் பண்ணி 99ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே டார்கெட் 88 கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கேமுக்கு டார்கெட் 18 கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். there is only one super cell. இந்த இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சூப்பர் செல் இருக்க மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் கிரேட்டர் தென் ஆல் இட்ஸ் நெய்பர். அதாவது சூப்பர் செல்னால் அதுக்கு மீனிங் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்க எல்லா நம்பரோடவும் எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அதான் சூப்பர் செல். அந்த பாக்ஸில் இருக்குது தான் சூப்பர் செல். ஓகேவா? இஃப் யூ எக்ஸ்சேஞ்ச் 2 digit ஆஃப் ஒன் ஆஃப் த நம்பர், இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸில் ஏதாவது 2 டிஜிட்டை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினீங்கன்னா என்ன ஆகுமா, நமக்கு 4 சூப்பர் செல் கிடைக்குமா. நீங்கள் கண்டுபிடிங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான். ஓகேவா? எந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா
பெருசாக இருக்க 6ஐயும் சின்னதாக இருக்க ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 2 டிஜிட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு இது வந்து போயிட்டு மீதி இருக்க 4 சூப்பர் செல் கிடச்சிடும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. How many rounds does your year of birth take to reach the Capricorn constant? Capricorn constantனா என்ன சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் இயர்னாவே இங்கே 4 டிஜிட் தான் வரும். 4 டிஜிட்னா என்ன நம்பர் வரணும், 6174. ஸோ இது வந்து Capricorn கான்ஸ்டன்ட்டோட நம்பர், சரிங்களா. ஸோ இதை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளாக எங்கே கொடுத்துருக்காங்க, 2012ங்கிறது நீங்கள் பிறந்த வருஷம், இயர் ஆஃப் பர்த்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் இப்போ என்ன பண்ணணும், நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணணும்னா நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். திருப்பி அதை என்ன பண்ணணும், அதே மாதிரி லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டை மைனஸ் பண்ணால் திருப்பி நம்பர் கிடைக்கும். திருப்பி அந்த கிடைச்ச நம்பர்லேருந்து திருப்பி லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படிங்கிற 3 ரவுண்ட்ஸ் வரப்போ என்ன ஆகுது, நமக்கு Capricorn constant கிடைச்சிருது. Therefore the number 2012 take 3 rounds to reach 6174, which is the Capricorn constant. ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் என்ன இயரோ அதை போட்டு பண்ணுங்க. ஓகே. இங்கே பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். We are the group of 5 digit numbers between 35,000 and 75,000. தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் எதுலேருந்து எதில் வரைக்கும்னு. Such that all of our digits are odd-ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், ஆட் நம்பர்ஸ்லாம் எழுத போகிறோம். இது ரொம்ப இன்னும் சிம்பிளாகிடுது உங்களுக்கு. Who is the largest number in our group? Who is the smallest number in our group? Who among us is closest to 50,000? இதுக்கு வந்து ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும், ஆட் நம்பர் தான். ஸோ ஆட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம், லார்ஜஸ்ட்னா என்ன வரும் உங்களுக்கு, 9999 தான் வரும், 5 டிஜிட் அப்படின்னு. ஆனால் நமக்கு இங்கே லிமிட் கொடுத்துட்டாங்க 75,000. ஸோ 75,000 ஏன் நான் 75,999 இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா 75,000 முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இங்கே ஆட் நம்பரை சேர்த்துக்கலாம். இங்கே என்ன ஒரு 5க்கு முன்னாடி ஆட் நம்பர்னா 3. ஸோ இதுதான் வரும் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, வேறு எதுவும் வர முடியாது. அதுவே ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிறப்போ அதே சேம் தான், 35,000 வந்துடுது. நமக்கு வந்து ஆட் நம்பராக இருக்கக்கூடாது, ஈவன் நம்பருங்கிறப்ப 1 தான் ஈவன் நம்பர். ஸோ அதனால் இது வந்துடும் உங்களுக்கு, 0லாம் சேர்த்தா அது ஆட் நம்பர் ஈவனில் வந்துடும். ஸோ நம்ம பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் டு 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. 50,000ஓட க்ளோசஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 75,000 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ 50,000க்கு க்ளோசஸ்ட்னா இதுதான் வரும். ஓகேவா, நம்ம நான் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சேம் இதுதான், நீங்கள் எதை நீங்கள் போட்டாலும் நமக்கு என்ன ஒரு மாறி வரும் நம்பர். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், 50,000 இருக்குது. சரி 49 எடுத்துக்கிட்டேன். 49ன்றப்போ இது என்ன வந்து ஈவன் நம்பராக வருது. ஸோ 40லே எடுக்க முடியாது, 50ல் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ 50,000 எடுத்துக்கிறேன், 0 போடாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும், 1 தான் வரும். ஸோ அதனால தான் இங்கே 51,111. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் ஹாலிடேஸ் யூ கெட் இன் எ இயர். அதாவது ஃபஸ்ட்டு உங்களை எஸ்டிமேஷன், அதாவது கெஸ் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து பண்ணுங்கள், கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. இப்போ கெஸ்ஸிங்கில் பாருங்கள் 120 நம்ம போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், இதில் என்னென்ன ஹாலிடேஸ்லாம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வரலாம், ஃபெஸ்டிவல்ஸ் வரலாம், வெக்கேஷன்ஸ் வரலாம். தென் ட்ரை டு கெட் அன் எக்ஸாக்ட் நம்பர் அண்ட் சி ஹவு க்ளோஸ் யுவர் எஸ்டிமேஷன். நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள் 52 வீக்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே நம்பர் ஆஃப் வீக்ஸ் சும்மா கேல்குலேஷன் வருது. 52 வீக்ஸ் இருக்குன்னா அது எல்லா வீக்ஸ்லையுமே சண்டே இருக்கும். ஸோ 52 டேஸ் அதான் இங்கே. ஓகேவா, நான் இங்கே எதுக்கு எடுத்து எழுதியிருக்கேன்னு சொல்கிறேன். 52 ஹாலிடேஸ் ஆன் சாட்டர்டேஸ். சில ஸ்கூல்ஸில் 2 ஹாலிடேஸ் இருக்கும் சாட்டர்டேயில். அதாவது 2 மந்தில் வந்து 2 டைம் ஹாலிடேஸ் விடுவாங்க சாட்டர்டேவை கனெக்ட் பண்ணி. 2 சாட்டர்டே லீவாக இருக்கும். ஆனால் கேவியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி செகண்ட் சாட்டர்டே. ஸோ அதனால் 12 டேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்றப்போ 15 டேஸ், அதனால் 15. சம்மர் வெக்கேஷன் 45 டேஸ், அதுக்கப்புறம் வின்டர் வெக்கேஷன் 15 டேஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மந்த்லி 2 சாட்டர்டே லீவ் விடுறாங்களா, அந்த ஸ்கூல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 151 டேஸ் வந்து ஹாலிடேஸ் கிடைக்கும். நமக்கு கேவியில் பார்த்தீங்கன்னா 139 ஹாலிடேஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ எஸ்டிமேஷன் நம்ம பண்ணது 120, நமக்கு கிடைச்சது இது பக்கத்தில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. அதுதான் இங்கே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பக்கத்தில், அதாவது 100, 89 அப்படிலாம் சொன்னீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் கேப் நிறையா இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் எழுதணும்னு அப்படியே அவசியம் கிடையாது. ஓகேவா. கெப்பாசிட்டி ஒரு மக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னா 300 மில்லி லிட்டர், அதான் 0.3 லிட்டர்னு. ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா
கெப்பாசிட்டி ஆஃப் ஒரு பக்கெட்டில் வந்து 22 லிட்டரும் பிடிக்கலாம், 25 லிட்டர் பிடிக்கிற பக்கெட் கூட இருக்குது, 20 லிட்டர் 15 லிட்டர் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், 15 கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஓவர் ஹெட் டேங்க், சில பேர் 1000 லிட்டர்ஸ் டேங்க் வச்சுருப்பாங்க, சில பேர் 500 லிட்டர்ஸ் டேங்க் தான் வச்சுருப்பாங்க, சில பேர் 2000 கூட வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த இதுதான் வரணும் அப்படிலாம் இல்லை, எக்ஸாக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? 6th சம் பாருங்கள். ரைட் ஒன் 5-digit number and 2 3-digit numbers such that their sum is 18,670. நான் உங்களுக்கு இப்போ எழுதிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் எந்த நம்பர்னாலும் ஈஸியாக டக்குன்னு எடுத்துருவீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 5-digit நம்பர் கேட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 18,000 போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன நம்பர் வேணும், 18,670 தானே, இதில் பாதி எடுத்துட்டேன், 300 ஒன்று போட்டுட்டேன், அப்புறம் 370 ஒன்று போட்டுட்டேன். போட்டோம்னா என்ன வந்துருச்சு நமக்கு, 18,670 வந்துச்சு. நீங்கள் இது மாதிரியும் போடலாம், இது மாதிரி சிம்பிளாகவும் போடலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ. உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் இப்போ 15,000 கூட டக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ 18,500 கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 100 ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து 3 டிஜிட் கேட்குறாங்க இல்லையா, அப்போ நம்ம இங்கே மாட்டிக்குவோம். 170 எடுத்தோம்னா 3 டிஜிட் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இது மாதிரி போடுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸி இல்லையா. நீங்கள் 400 மாற்றிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும், 100 அப்புறம் 170 எடுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த நம்பர் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து கேல்குலேஷன் போடுங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம போடுவோம்னு நினச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகே, ஸோ அதனால் ஈஸியாக இருக்க ஸ்டெப்ஸ் இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். சூஸ் அ நம்பர் பிட்வீன் 210 and 390. இது ரெண்டுத்துக்குள்ளே எந்த நம்பர்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் அ நம்பர் பேட்டர்ன் சிமிலர் டு தோஸ் ஷோன் இன் செக்ஷன் 3.9. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரி நீங்களும் இந்த நம்பர்ஸ்குள்ளே ஏதாவது நான் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி வேணால் டிசைன் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 320ங்கிற ஒரு நம்பர் எடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 வந்து எத்தனை டைம் வரணும் அப்படின்னு பார்த்துக்குறோம். ஓகேங்களா, 12 டைம்ஸ் வர மாதிரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 20 எத்தனை டைம்ஸ் வரும்னா 16 டைம்ஸ் வர மாதிரி. ஓகே, 32 டைம்ஸ் வந்து 10 வர மாதிரி, 20 இருந்தால் இத்தனை டைம்ஸ் வர மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பாக்ஸில் போட்டுட்டு 10 எத்தனை நம்பர்ஸ் நமக்கு தேவையோ அந்த ஃபுல்லாக 10 ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்போ 20க்கு தேவையானது 20 நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணியாச்சு. இதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 20 நீங்கள் கேல்குலேஷன் பண்ணாலும் என்ன வரும், நமக்கு 320 தான் வரும். 10 ஃபுல்லாக கனெக்ட் பண்ணாலும் நமக்கு 320 தான் வரும். அந்த மாதிரி இங்கே பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் இங்கே ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், 350ல். இது பார்த்தீங்கன்னா சரி, அப்போது நான் என்ன கேல்குலேஷன்னா 350 5 × 7 என்ன வருது உங்களுக்கு 35. ஸோ 350 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன ஒன்று 70 நான் எடுத்துக்கிறேன், 5 டைம்ஸ் வரணும். நான் என்ன மாதிரி வேணால் பேட்டர்ன் போடலாம். நான் என்ன பண்ணிவிட்டேன், இப்படி போட்டுட்டேன். ஓகேவா, ப்ளஸ் வர மாதிரி இருக்குல்ல பார்க்குறப்போ, உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேன் பாருங்கள், 330 ஒரு நம்பர் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், 50 50 50ன்னு இங்கே வந்து 6 பாக்ஸஸ் போட்டாச்சு செல்லில். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் 15 15ன்னு போட்டேன். இப்போ இதுலேயும் 330 வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக இந்த நம்பர்ஸ் தான் வரணும், இப்படி தான் வரணும் அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி இருக்கணும், ரெண்டு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கலாம், ஏன்னா ஏதாவது கனெக்ஷன் இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப இதில் இது கிடையாது. ஓகேவா, இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதோட சம்மு வந்து உங்களுக்கு என்ன வரணும், அதில் கரெக்டாக வந்துடணும், நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, சம் 8 பாருங்கள். Recall the sequence of power of 2 from chapter 1, table 1. Why is the Collard's conjecture correct for the all starting number in this sequence? என்னன்னா உங்களுக்கு Collard's conjectionனாவே என்னது, 1ல் தான் முடியும் நம்ம எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணாலும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பவர் ஆஃப் 2 சீக்வன்ஸ் பார்த்துக்கோங்க. எப்படி வரும், 2 அப்புறமேட்டு அதோட பவர் 4 4 2s அப்படி வரும், 8 அப்புறம் 8 பவர் 2னா என்ன வரும், சாரி 8 × 8னா 16. அப்புறம் இதை 2 ஆட் பண்ணோம்னா 32, அப்புறம் திருப்பி 2னா 64, இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ பவர் ஆஃப் சீக்வன்ஸ் கண்டெயின் ஆல், இது எல்லாமே நான் ஈவன் நம்பர்ஸ் தான். இது எல்லாமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 16 எடுத்துருக்கோம் பாருங்கள், இதை டிவைடட் ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணுங்கள் 8, திருப்பி இதை 2ஆல் பண்ணுறப்போ 4 வரும், திருப்பி இதை 2ஆல் பண்ணுறப்போ 2 வரும், 2ஆல் பண்ணுறப்போ இந்த 1 வந்துடும். நம்ம Collard's conjecture பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் நம்ம எடுத்தாலும் என்ன தான் வரும், நமக்கு 1 தான் வரும். ஸோ இது கரெக்டாக அதுதான் ஃபாலோ பண்ணுது. திஸ் இஸ் ஒய் Collard's conjecture is correct for all the starting number in this sequence. ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
அதுக்கு பாருங்க 9 செக் if it's a Colas conjunction hold for the starting number 100. சப்போஸ் ஸ்டார்டிங் நம்பர் நம்ம 100ன்னு வச்சுட்டோம்னா கோலாஸ் கன்ஜெக்ஷன் அப்போ ஒர்க் ஆகுதா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட இது கான்செப்ட் என்ன, எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 1 ரீச் ஆகிடும். ஸோ அதுபடி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 100லேருந்து 100 வந்து ஒரு ஈவன் நம்பர், அது அப்போ என்ன ஆகும் 50 ஆகிடும். 50 ஒரு ஈவன் நம்பர், அப்போ அது என்ன ஆகும் 25 ஆகிடும். 25ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணோம்னா 76 ஆகிடும். இப்போ திருப்பி இந்த 76 வந்து ஈவன் நம்பர், ஸோ 38 ஆகும். 38 ஒரு ஈவன் நம்பர். ஸோ எது வரைக்கும் ஈவன் நம்பர் வருதுன்னா 58 வரைக்கும் ஈவன் நம்பர் வருது. பண்ணுறப்போ 29 கிடைக்குது. திருப்பி இது ஆட் நம்பராக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே வரப்போ கடைசியாக என்ன பாருங்கள் 1 கிடைச்சிரும். எஸ், த கோலாஸ் கன்ஜெக்ஷன் ஹோல்ட்ஸ் ஃபார் த ஸ்டார்டிங் நம்பர் 100. ஓகே, அடுத்து பாருங்கள் ஸ்டார்டிங் வித் 0. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, ஸ்டார்டிங் வித் 0 பிளேயர் அல்டர்னேட்டிவ் ஆடிங் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 3. நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம்ல நிறைய பேட்டர்ன் இந்த மாதிரி கேமு, அதே தான் இங்கே முன்னாடி கொடுத்த மாதிரி இங்கே தான் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்க நம்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது என்ன, அவங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே அது ஒரு கண்டிஷன் மட்டும்தான். எதை ரீச் பண்ணால் வின்னு பார்த்தீங்கன்னா 22ங்கிறத ரீச் பண்ணால் வின்னிங்க. அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணுவாங்க 0ல் ஆட் பண்ணுறாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டார்டிங் வித் 0ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க +3 போடுவாங்க இல்லையா, ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் தானே போடுவாங்க. 3 பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க 3, அடுத்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க 0 சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் பர்சன் 3 சொல்லுவாங்க. திருப்பி இவங்க என்ன பண்ணுவாங்க ஆட் பண்ணி 3 தானே மோஸ்ட்லி நம்ம பெரிய நம்பர் தான் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண பார்ப்போம். ஸோ 6. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரப்போ வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 வர மாதிரி ஆப்போசிட்டில் விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு 22 ரீச் ஆகிடுவோம். அதான் இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இது முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 360 Study Weekend for our effort.